மாநிலம் கொச்சி அருகே ஆலுவா ரயில்வே நிலையம் என்பது அந்த பார்க்கிங் பகுதி நாளுக்கு நாள் ஒரு போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது மட்டுமின்றி அங்கு குழுமி இருக்கும் மக்கள் அவ்வப்போது வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் மாறி மாறி தாக்குவதும் தொடர் கலையாக இருந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியை கொச்சி நகர போலீசார் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என மக்கள் பல முறை அங்கு புகார் அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து ஒருவர் குத்தும் அந்த காட்சியும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அங்கு ஒரு சில குடும்பங்கள் தனித்தனியாக அந்த பகுதியில் அவ்வப்போது வந்து செல்வதும் தொடர்ச்சியாக அங்கே இருப்பதுமாக தொடர் கலையாக இருந்து வரும் நிலையில் நேற்றைய தினம் பொறுத்தளவில் அதே பகுதியை குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த, அதாவது தமிழகம், கேரளா, இடுக்கி பகுதியை சேர்ந்த விஜி, அதே போன்று கோழிக்கோடு சேர்ந்த செல்வி ஆகியோருக்கு வாக்குவாதம் என்பது ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 2 பேரின் கணவன்மார்களும் மாறி மாறி அவர்களுடனும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு தள்ளுமுள் என்பது ஏற்படுகின்றன. இந்த நிலையில்தான் அங்கு அந்த டிண்டோ என்பவர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து செல்வியின் கணவர் மீது தரமாரியாக குத்துகிறார். அதை தாண்டி செல்வியின் கணவர் முரளி அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கவே விடாமல் துரத்தி கத்தியால் எடுத்து குத்தும் அந்த காட்சி என்பது வெளியாயிருக்கிறது. இதில் முரளி படுகாயமடைந்து தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்பது பெற்று வரும் நிலையில் டிண்டோ மற்றும் விஜி ஆகியோரை, அவரது மனைவி விஜி ஆகியோரை போலீசார் கைது செய்து தற்பொழுது விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சி என்பது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு என்பது செய்து போலீசார் அதன் அடிப்படையிலும் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளை பொறுத்த அளவில் பாதுகாப்பற்ற பகுதியாக மாறி வரும் நிலையில் இந்த பகுதியை போலீசார் முழுமையாக கண்காணிக்க வேண்டும். அதே போன்று மேலும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் மக்களும் ஒரு குற்றச்சாட்டை தாண்டி ஒரு புகாரையும் எழுப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். எனவே இந்த பகுதியை முழுமையாக கொச்சி நகர காவல் துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது வலுக்கட்டாயமாக எழுந்திருக்கிறது. யுவராணி.